விஷயம் என்னன்னா, ஒரு சிலவங்க வந்து நாட்டா எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கலாம். மேபி ஒருத்தவங்களுக்கு வெள்ளி சனி ஷெட்யூல் வரும்போது அந்த வெள்ளி சனியில வந்து நாட்டாவோட எக்ஸாம் இருக்கலாம், வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்க ஷெட்யூல் அன்னைக்கு நீங்க போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்க பயப்படணும் அவசியம் கிடையாது. அதுக்கு மறுநாள் நீங்க போய்க்கலாம். புரியுதா சார்? இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தது, என்னால சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர முடியல சொன்னோம்னா அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேப்பான்னு சொல்லி நீங்க உங்க அப்ளிகேஷன் வாங்கி உங்களை வந்து அடாப்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் வந்து என்னால போக முடியலன்னா வந்து என்ன சார் அவங்க கேட்கறாங்க. நீங்க பயப்படணும் அவசியம் கிடையாது. 90% வந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்த ஷெட்யூல்ல போயிருங்க. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையை வந்து அந்த ஷெட்யூலுக்கு உங்களால போக முடியல அப்படின்னா நீங்க மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் என்னைக்கு அவங்க 12ஆம் தேதி வரை நடத்துற ஃபேஸ் 1 வந்து 12ஆம் தேதி வரை நடக்குதுல, அதுக்குள்ள நீங்க போய் வந்து உங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிருங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் இன்னும் போகவே இல்லை, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா சார் இப்பவே வந்து காலேஜ் கொடுத்துருவாங்களா, காலேஜ் செலக்ஷன் பண்ணிக்கலாம்னு கேட்கறாங்க. இப்போ நடக்கிறது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் கிடையாது. நீங்க காலேஜ்லாம் இங்க சூஸ் பண்ண முடியாது. அதிகபட்சம் அங்க வந்து உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் தான் உங்க சர்டிபிகேட் பார்த்து ஒரிஜினலா செக் பண்ணிட்டு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா பண்ணுங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப மார்க் கம்மியா இருக்கு, நான் வந்து சென்னைக்கு போகலன்னா என்ன நடக்கும்னு கேட்கறாங்க. அப்படி நீங்க